கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் கீழ்குப்பம் பகுதியில் நியாய விலை கடைகளில் நுகர்வோர் ஆய்வாளர்கள் என கூறிக்கொண்டு போலி நிர்வாக தனத்தை கையாளும் விஜயலட்சுமி கேசவன் என்பவர்கள் நியாய விலை கடைக்கு சென்று அதிகாரிகளை போல காட்டிக்கொண்டு அங்கு எடை போட்டு உணவுப் பொருட்களை எடை போட்டும் உள்ள அந்த கணக்குகளை எல்லாம் ஆய்வு செய்வதாக கூறி அந்த நியாய விலை விற்பனையாளரிடம் தகராறு செய்து பணம் பெற்று வந்துள்ளதை செய்தி பரவலாக பரவி வந்தது. இந்த செய்தி யார் பரப்பினார்கள் எனால் நியாய விலை கடை விற்பனையாளர் சங்கத்தை போச்சம்பள்ளி சேர்ந்தவர்கள் என எனக்கு தகவல் வந்தது, எனக்கு செய்தி வந்தது. இதை நான் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா நுகர்வோர் சங்கம் என்பது மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய சங்கமாக இருக்க வேண்டும். நான் கடந்த 30 ஆண்டு காலமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தை பதிவு செய்து சங்கத்தை நடத்தி தமிழக முதலமைச்சர், கவர்னர், ஜனாதிபதி, அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள், ஏன் இப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆகியோர் என்னை பாராட்டி சான்றிதழ் வழங்கியது எனக்கு பெருமை. ஆனால் இவர்கள் நுகர்வோர் சங்கம்னு சொல்லிட்டு அது பதிவு செய்து கொண்டு டுபாக்கூராக இவர்கள் மாவட்டம் முழுக்க உலா இவர்கள் சம்பாதிக்கலாம், பணத்தை கொள்ளடிக்கலாம் என்ற போர்வையில் இவங்க உலா வராங்க. இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கணும். இதை தூண்டுதல் ஏற்படுத்திய கிருஷ்ணகிரி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மோகன் என்பவர் இங்கே பணியாற்றினார். ஏகப்பட்ட முறைகேடு, பத்திரிகையாளர் பேரை சொல்லி பணம் கொள்ளடிப்பது, வசூல் செய்வது. அதே போல இவரை உடனடியாக திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் அவரை பணிமாற்றம் செய்தும் காத்திருப்போ பட்டியலையும் மோகன் பிஆர்ஓவை போட்டும் அவர் என்ன பண்ணாரு, உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து விட்டு மீண்டும் கிருஷ்ணகிரிக்கே வந்துட்டாரு. இது புகார்களும் நிறைய போயிருக்கு. நிறைய சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் இந்த பிஆர் மோகன் மீது ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, நிறைய போயிருக்குது. அதை காழ்ப்புணர்ச்சி கொண்டு பிஆர்ஓ மோகன் தூண்டுதல் பேரில் கேசவன் என்பவரும் விஜயலட்சுமி என்பவரும் அந்த போச்சம்பள்ளி வட்டத்தைச் சேர்ந்த கீழ்புதுரை சேர்ந்த அந்த டுபாக்கூர் நிருபர், அந்த ஆள் ரிப்போர்ட்டரே கிடையாது அந்த பையன், அவனை வச்சு பயன்படுத்தி என் மீது 8 வருஷத்துக்கு முன்பாக நெற்றிகன் பத்திரிகையில் தவறான செய்தி வந்ததை அவர்கள் பரப்பி வராங்க. 8 வருஷம் ஆச்சுங்க. இவங்க நேற்று பண்ணியிருக்காங்க, இந்த வாரத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்ன தேதி, 8/4/2025. அவங்க நடந்த ரேஷன் கடையை போய் ஆய்வு, அதாவது நுகர்வோர் ஆய்வாளர்கள், இவங்க நுகர்வோர் ஆய்வாளர்கள், நுகர்வோர் துறை இவங்களை ஆய்வு செய்ய அனுப்பியதாகவும் சொல்லி முறைகேடு பண்ணி இவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இது செய்தி பரவச்சு எல்லாமே. இதை நான் தான் வெளியிட்டேன்னு சொல்லி தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த கேசவன் தூண்டல் பேர்லையும் பிஆர்ஓ மோகன் தூண்டல் பேர்லையும் இந்த விஜயலட்சுமி, கொடமானப்பட்டி விஜயலட்சுமி என்பவர் முகேஷ் என்பவருக்கு அந்த என் மீது தவறா வந்த பொய்யான செய்தியை அனுப்பி பரப்பி வராங்க. நான் இவர்கள் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் என்பதையும் நான் அனைத்து மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது பொது சேவை செய்ய வந்திருக்கிறேன், என் மீது எவ்வளவு அசிங்கப்படுத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நான் இதை சும்மா விடாமல் நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வழங்கல் அலுவலர், டிஆர்ஓ, டிஎஸ்ஓக்கள் அனைவரும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். போச்சம்பள்ளி டிஎஸ்ஓ இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க நான் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.